நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் வந்து ஒரு சுய வரலாறு மாதிரி தான். ஆனா முழுமையா சுய வரலாறா அப்படின்னா இல்ல. நான் வையத்துக்கு எழுதின கட்டுரையில விமர்சன கட்டுரையில சொல்லியிருக்கேன். அவர் கையில அத்தியாயத்துல ஒரு கையில் எடுத்த சாட்டைய கிட்டத்தட்ட 13வது அத்தியாயத்துல தான் கீழே வைக்கிறார். அது வரைக்கும் அவர் கையிலேயே தான் வச்சிருக்கார் சாட்டையை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு 2 நீதி வந்து எல்லாத்தையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அடிக்கிறவனுக்கு ஒரு நீதி இருக்கு, அடிபடுறவனுக்கு ஒரு நீதி இருக்கு. 2ம் ஒரே நீதி அல்ல. 2 வேறுபட்ட நீதி. அப்போ இவர் அடிபடுறவங்க சொல்றதுதான் நம்ம சரியா இருக்க முடியும். அடிபட்டவனுக்கு தான் அவருடைய வலிமை வேதனை தெரியும். அந்த அடிப்படையில இது வந்து ஒரு சுய வரலாறாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு நூலாக கருதுறேன். இதுதான் அவருடைய முதல் நூல்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க அவர் வந்து முதல் நூல்லையே மிக பரவலாக பேசப்படும் நூலாக அதை மாற்றிவிட்டார். அது ஒண்ணு. அவர் வந்து எனக்கு அவரை பத்தி அதிகமா தெரியாது. இந்த நூல் வந்து படிச்சதுக்கு அப்புறம் அவர் இங்க ஒரு கூட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பார்த்து பழகினேன். கொஞ்சம் சிந்தனை மிக்கவராக இருக்கிறார். ஏன்னா நான் சமீப காலமா தான் கொஞ்சம் பார்வையற்றவர்கள் சிந்திக்க தொடங்குகிறார்கள் என்கிற எண்ணத்துக்கே வந்திருக்கேன். அது வரைக்கும் இவங்க சிந்திக்கவே மறுக்கிறாங்களே ஏன்னு கேள்விதான் இருந்ததே தவிர இதே எனக்கு இருக்கு. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் சிந்திக்க அங்கங்கே நண்பர்கள் சிந்தனை ஓட்டத்துக்குள் வருகிறார்கள். அப்படி இவரும் கொஞ்சம் நல்லாவே சிந்திக்கிறார். நிறைய ஒரு 4000 புத்தகங்களை பர்சனல் லைப்ரரியில சொந்த நூல் நிலையத்தில் வச்சிருக்கார் வீட்டில். அந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுற மாதிரி, அதிலும் பெரும்பாலும் மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி வச்சிருக்கிறார். இந்த புத்தகங்கள் கொடுத்து வாங்குறதன் மூலமாக இவர் என்ன பண்றாருன்னா மாணவர்களையும் சிந்திக்க வைக்கிறார். அது முக்கியமானது. நம்மள பெரும்பாலும் பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டா உழைக்கணும். ஒரு இன்ச்சு கூட தாண்டி இருக்கக்கூடாது. அது கரெக்டா உழைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அந்த சிலபஸுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான், அதுக்கு மேல எதுவும் சொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உண்டு. ஆனா 1950களில் 60களில் இப்படி இல்லை. அப்ப ஆசிரியர்கள் வேற மாதிரி இருந்தார்கள், இப்ப ஆசிரியர்கள் வேற மாதிரி இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் இவர் வித்தியாசமா இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. 2வதான ஒரு முக்கியமான விஷயம், இவர் வந்து மார்க்ஸ் சொன்ன அந்த எஜுகேஷன் இஸ் ஏ பொலிட்டிக்கல் டூல் வேர் டீச்சர்ஸ் cannot be நியூட்ரல் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருக்கு. கல்வி ஒரு அரசியல் கருவிதான். அது அந்த இடத்துல ஆசிரியர்கள் நாங்க வந்து நடுநிலை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு பொய்யான வாதம். அது உண்மை இருக்க முடியாது. அந்த நடுநிலைமையா இருக்கிறவங்களை வந்து நல்லா துறை பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு நமக்கு புரியும். எனவே அது இது இல்லை. அந்த அடிப்படையில் இவர் வந்து கொஞ்சம் சிந்தனையை தன் சிந்தனையை வளர்த்துக்கிறத விட மாணவர்களையும் சிந்திக்க வைக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய நூல் அறிமுகங்கள் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியுது. எனவே அந்த விஷயத்துல இவர் வந்து கொஞ்சம் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அத்தோடு இவர் வந்து ஒரு பேராசிரியர். சரி, ஒரு சிலபஸை கொடுத்தாங்க, அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நான் பாடத்தை நடத்தி போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் வந்து என்எஸ்எஸ் கையில் எடுத்துருக்கிறாரு, அறிவியல் கழகத்தில்
சேர்ந்து பணியாற்றுறாரு. இப்படி பொது நடவடிக்கைகள் எல்லாத்துலேயும் இருக்கிறார். இதுதான் நான் ரொம்ப நாளா நண்பர்களுக்கு சொல்லிட்டு வரேன். என்னைக்கு பொது நடவடிக்கைகளுக்கு பார்வையற்றவர்கள் வருகிறார்களோ அன்னைக்குத்தான் பார்வையற்றவர்களை பற்றிய எண்ணங்கள் மாறுறதுக்கும் பார்வையற்றவர்கள் மீது மற்றவர்கள் சரியான புரிதலை ஏற்படுத்துவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அது வரைக்கும் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவே ஏற்படாது. அப்ப அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன் எப்படின்னா, நமக்கு தெரியும் நாம வந்து ஒரு இதுல இருக்கிறோம். அப்போ நாமளும் இந்த சமூகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சமூகத்தை பாதிக்கும் அனைத்தும் நம்மளை பாதிக்கும் தானே. நமக்கு மட்டும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு எப்படி? இப்போ ஒரு குழுவினர் வந்து விலைவாசி ஏற்றத்துக்காக போராடுறாங்கன்னு. அப்ப விலைவாசி ஏற்றத்துக்காக அந்த குழு போராடும் போது அந்த குழுவுல நாமளும் இருக்கணும். ஏன்னா விலைவாசி ஏற்றங்கிறது அவங்களுக்கு மட்டுமில்லை, நமக்கு சேர்ந்துதான். அப்ப நாம் இன்னமும் கேட்டா நாம தான் அதிகமா இருக்கணும். ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை, நமக்கு 2 வேலை இல்லையா? ஒரு பார்வை உள்ளவர் போய் ஒரு கடையில போய் டீ குடிச்சாருன்னா அவருடைய டீ வேலை 15 ரூபா தான். இப்ப 15 ரூபா ஆக்கிட்டாங்க டீ. அவருடைய டீ வேலை 15 ரூபா. ஆனா ஒரு பார்வையற்றவர் போய் டீ குடிச்சாருன்னா அவருடைய டீ வேலை 30 ரூபா. ஏன்னா கூட கூட்டிட்டு போறதுக்கு ஒரு டீ வாங்க. அப்போ நமக்கு தான் அதிகமான விலைவாசி ஏற்றம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? நாம தான் அதுல வந்து முக்கியமான பங்கேற்றிருந்தோம். முடிஞ்ச தலைமை பங்கேற்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும். ஏன்னா நாம தான் முக்கியமா பாதிக்கப்பட்டவர்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இவருடைய இந்த பிற இதுகளில் ஈடுபடுறதுங்கிறது மிக நுட்பமா பார்த்தா, அதாவது நமக்கான கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கடமையை நாம நிறைவேற்றி ஆகணுங்கிறதுல தீவிரமா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சமூக கடமை நிறைவேற்றுறதுல இவர் வந்து தீவிரமா இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தெரிகிறது. அவருடைய படைப்புகள்னு பார்க்கும்போது படைப்புகள்ல வந்து ஏறத்தாழ ஒரு 5 300 எல்லாம் விட்டுட்டு பார்த்தா ஒரு 15 டாபிக் கொடுத்துருக்காரு. அந்த 15 டாபிக்கும் நாம வந்து இப்போ வரிசையா பேச முடியும்னு எனக்கு தோணல. இருந்தாலும் சிலரை வச்சு நாம வந்து பேசி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் அதை பற்றி பொதுவாக பேசுவாங்க. ஆனா 15 டாபிக் சொல்றது என்ன சொல்லிடலாம். அதாவது முதல் டாபிக் வந்து பிறந்த வீடும் புழங்கு பரப்பும் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு. 2வது டாபிக்ல குடும்ப உறவுகளும் சமூக தொடர்புகளும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. 3வது டாபிக்ல மன உறவு சவால்களும் மதிப்புமிக்க இல்லறமும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இது கொஞ்சம் ஆழமா பரிசீலிக்கப்பட வேண்டிய டாபிக். ஆனா ஒரு ஓரளவு தொட்டிருக்காரு. இதுக்கு மேல தொட்டிருந்தாருன்னா அது வந்து கட்டுரையா மாறி இருக்கும். அது வந்து அதை பற்றிய கட்டுரையா மாறி இருக்கும். அப்போ இது சொல்ல வந்த விஷயத்த நழுவ விட்ட மாதிரி இருக்கும். அது இல்லாம அவர் கரெக்டா ஒரு இடத்துல நிறுத்தி தள்ளியிருக்கார், அதை இது பண்ணியிருக்கார். அது மிக அற்புதமான விஷயம். அடுத்த தலைப்பு தான் அன்றாட பயணங்களும் அயற்சியூட்டும் அனுபவங்களும் அப்படின்னு. இந்த டாபிக் எல்லாமே நம்ம எல்லோருக்கும் அனுபவமான டாபிக் இல்லையா? நாம எல்லோருக்குமே இதுல அனுபவம் இருக்கு. அடுத்தது அவர் 5வது டாபிக் வந்து ஆசிரியர் பணியும் ஆறறிவு அனுபவங்களும் அனுபவ திறனும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. 6வது டாபிக் தான் மிக முக்கியமான டாபிக், அதிகாரத்தின் அதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இவர் பயன்படுத்தி இருக்கிற சொல்ல நான் வேற மாதிரி பயன்படுத்தி இருக்கேன் என் கட்டுரைகள்ல. அது அப்புறம் பேசுவோம்.
அப்போ 7வது டாபிக் அவர் கொடுத்திருக்கிறது அறிவு கொலைகளும் உயிர்வதை விளையாட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அடுத்தது கொஞ்சம் பிலாசபிக்கலான டாபிக்கா இருக்கு. மேலோட்டமா பார்த்தா கொஞ்சம் தத்துவ மாதிரி தெரியும். அதாவது இருப்பு மறுப்பும் இருத்தலின் உயிர்ப்பும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. 9வது டாபிக் அவர் கொடுத்திருக்கிறது குறைத்து மதிப்பிடலும் குன்றாத திறன்கள்னு வரும் நினைக்கிறேன். குன்றாத அறிவு திறனும். 10வது உதவாத உதவிகளும் உண்மையான தேவைகளும். சொல்லியிருக்கிற விஷயம் நமக்கு திருப்பா வரும். ஆனா நம்ம எல்லாம் அனுபவிச்சதும் அது எல்லாமே. அதை பத்தி அப்படி பேசுவோம். அடுத்தது 11வது தலைப்பு அவர் கொடுத்திருக்கிறது முழு பங்கேற்பு மறுப்பும் முனைப்பான செயல்பாடும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. 12ல தனியாத சினமும் தார்மீக நியாயங்களும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த படிச்ச போது எனக்கு இந்த சாப்டர் இன்னைக்கு இதுதான் 2வது படிச்ச போது அது தன்னைத்தானே இடத்துல விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த சாப்டர்ல, இந்த அத்தியாயத்துல தான் ஒரு கோபக்காரங்கிறத இது பண்ணி அதை தன்னைத்தானே ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படியான ஒரு இதா இருக்காது. அடுத்து 13வது தலைப்பு பொங்கி எழும் உணர்வுகளும் போராட்ட வழிமுறைகளும். இதுல அவர் சார்ந்திருந்த இயக்கத்தை பற்றி பேசியிருக்கார். அதுமே 14வது தலைப்பு கூடு விட்டு கூடு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. நான் ஆரம்பத்தில் படிக்கும்போது கூடு விட்டு கூடுன்னு ஒன்று புதுமைப்பித்தன் ஒரு சிறுகதை எழுதியிருந்தார், கூடு விட்டு கூடுன்னு. அது என்னன்னா, ஒரு சாதிய தொல்லைக்காக பயந்துட்டு வேற ஒரு மதத்துக்கு மாறினா அங்கேயும் பிரச்சனை இருக்கும். அதுதான் ஒரு கூடு விட்டு கூடு அப்படின்னு எழுதியிருந்தார். இவர் எழுதியிருக்கிறது வேற. இவர் ஒரு 3 கதாசிரியர்களை தாக்கி இது பண்ணியிருக்காரு. அவங்க நம்மளை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாங்க அப்படின்ட்டு. அது அவங்க புகழ்பெற்றவர்கள் அல்ல பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி அப்படின்னு இருக்குமா நம்ம தெரியல. அடுத்தது 15வது டாபிக் தான் நூலிழை மாற்றங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு 15 டாபிக் கொடுத்திருக்காரு. இதுல முதல் டாபிக்கான பிறந்த வீடும் குழங்கு பரப்பும் இருக்கு இல்லையா, இது நாம அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்வையற்றவர்கள் சமூகம் அவர்களை புறக்கணிக்கிறது, சமூகம் அவர்களை மாறுபட்ட கோணத்துல அவர்களை நடத்துறது, இதெல்லாம் எங்க வருதுன்னா 3வது இடத்துலதான் வருது. ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாமே 3வது இடம் தான். ஆனா முதல் 2 இடம் யாருக்கு தெரியுங்களா? முதல் இடம் அவன் பிறந்த வீட்டுல அவனுக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வீடுகள்ல அந்த மதிப்பீடு இருக்காது. அவன் ஏன் பிறந்தாங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் அவன் படித்து கஷ்டப்பட்டு படித்து சமூகத்தின் உதாசீனங்களை எல்லாம் மனசுல வாங்கிட்டு அவன் அதை பத்தி கவலைப்படாம படித்து முன்னேறி
ஒரு வேலை வாங்குற வரைக்கும் அவன் வந்து இவர்கள் மத்தியில ஒரு மதிப்பற்றவனா, ஒரு மரியாதையற்றவனாக, அல்லது எதுவும் தெரியாதவனாக இப்படி எல்லாம் தான் வர்ணிக்கப்படுவான். கூட அவனுக்கு ஒரு பட்டம் இருக்கும். அது பல இடங்கள்ல வெளியே சொல்லுவாங்க, சில இடங்கள்ல வெளியே சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒட்டுண்ணிங்கிற மாதிரி இருக்கும். அந்த குடும்பத்தை சுரண்டிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். இவனுக்கு எந்த வருமானம் இல்லை இல்லையா? இவனால எந்த வருமானம் வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இப்படியான புறக்கணிப்புகள் எல்லாம் முதலில் அவன் பிறந்த வீட்டில்தான் தொடங்குகிறது. அப்போ அங்கிருந்து தொடங்கி அடுத்தது எங்க வருது? இவனுடைய உறவுகள். இவனுடைய உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இவன் வீடு மாதிரி தான் உறவுகள் சிந்திக்கும். நூலாசிரியர் வந்து மாமா வீட்டுக்கு போறாரு. மாமா வீட்டுல எப்படி நடத்தப்படுறாங்க, அப்படி இவர் எப்படி நடத்தப்பட்டாருங்கிற பத்தி எழுதுறாரு. அப்ப இதெல்லாம் நமக்கு எதை காட்டுறதுன்னா, ஒரு மனிதன் தான் குழந்தை பரப்புல எப்படி இருக்கிறாங்கிறதுக்கும், பார்வையற்றவன் அதே குழந்தை பரப்புல எப்படி இருக்கிறாங்கிறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. இதுல இன்னொரு அம்சமும் இருக்கு. அதாவது பார்வையற்றவர்கள் தன் சொந்த வீட்டுல வந்து அவன் ராஜா தான். அவனுடைய எல்லா இடமும் அவனுக்கு தெரியும், எல்லா இதுவும் தெரியும். ஆனா வெளியே வீடுகளுக்கு போனா அவன் எப்படி ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போறான், அல்லது ஒரு இது ஒரு ஏதோ மரண செய்தி கிட்ட அங்க போறான். அங்கெல்லாம் எப்படி போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் சொல்ற மாதிரி மூலையில என் நண்பர் கூட இங்க அடிக்கடி சொல்லுவார். பேங்க்ல பணியாற்ற நண்பர் கூட சொல்லுவார், அதுக்கெல்லாம் போறதை விட நம்ம போகாம இருக்கிறது தான் நல்லது. போனா ஒரு மூலையில ஒரு சேரை போட்டு நம்மளை உட்காரச்சுட்டு எல்லாம் போய் அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க, நான் பாட்டுல தங்கி உட்காந்துருக்கோம். நம்ம இது குழந்தை பரப்புல இருக்கிற ஒரு பிரச்சனை. தவிர இன்னொன்னு இருக்கு அங்க. இப்போ இவர் ஒரு கழிப்பறைக்கு போனோம் அப்படின்னா, அங்க கழிப்பறை எங்க இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? அப்ப இதுக்கு யாராவது தேட வேண்டியது. அப்ப இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அப்ப இப்படியான இதை பத்தி படிக்கும்போது தான் நான் நினைக்க பார்த்தேன். என் கூட நான் கோவையிலிருந்து திருப்பூருக்கு தினமும் 3 பஸ் மாறி போயிட்டு இருந்தேன். 3 பஸ் மாறி திருப்பி வருவேன். அப்படி வந்துட்டு இருக்கும்போது சூலூர்ல இருந்து ஒருத்தர் வருவார். அவருக்கு மஸ்குலர் டிஸ்டர்பி, அதனால கால் வராது. அவரை ஸ்கூட்டர்லயும் சைக்கிள்லயும் ஒரு மாணவனால் நண்பரை கூட்டிட்டு வந்து அவரை தூக்கி அப்படியே சீட்டில் உட்கார வைப்பாங்க. அதுக்காக அந்த கடைசி சீட்டை அவரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த சீட்டில் கடைசி சீட்டில் ஒரு முதல்ல முன்பகுதியில் உட்கார வைப்பாங்க. அவர் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது கொடுத்தா இது பண்ணா எது கொடுத்தாலும் எதுவும் வாங்க மாட்டார், சாப்பிட மாட்டார். அப்போ நான் ஒரு தடவை கேட்டேன், ஏன் இப்படி எதுவும் வாங்க மாட்டேங்க, சாப்பிட மாட்டேங்க, ஏதாவது கோழி ரீதியாக ஏதாவது வச்சுருக்கீங்களா, உங்களுக்கான டாக்மா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இங்கேருந்து போகிறேன், பையன் யாரோ வர்றான் அல்லது என் நண்பர் வர்றாரு, சைக்கிளில் வண்டியிலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு, அங்கே உட்கார வச்சுறாங்க. ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வயிற்றுக்கு ஏதாவது சேராமல் போச்சுன்னா அங்கே போய் யார் கஷ்டப்படுறது? அங்கே அதை எப்படி நான் வந்து சமாளிக்கிறது? அதனால தான் நான் எதுவும் வாங்குறது இல்லை, எதுவும் இது பண்ணுறது இல்லை, வீட்டில் சாப்பிட்றத தவிர வேற எங்கேயும் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாங்க. இதுதான் பார்வையாளர்கள். அப்போ இந்த சூழலை அவர் மிக தெளிவாக வந்து இது பண்ணி வச்சார். அப்போ இதோட ஒட்டுமொத்த தலைப்பு தான் அடுத்தது. அதாவது குடும்ப உறவுகளும் சமூக தொடர்பும்.
இந்த குடும்ப உறவு சமூக தொடர்புல நாம் என்ன பார்க்குறோம்னா, நாம சிலரை வச்சுட்டு ஆகா ஓஹோ பார்வையற்றவர்கள் நாம் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் அப்படியெல்லாம் கற்பனை பண்றோம். இந்த கற்பனைக்கெல்லாம் இடமே இல்லை. ஏன்னா பார்வையற்றவர்களை இரண்டு வகையாக பிரியுங்கள். இரண்டு வகையாக பழமை செய்து பாருங்கள். ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ்டு பிளைண்ட், இன்னொன்று வந்து அன்எஸ்டாப்ளிஷ்டு பிளைண்ட். இப்படி ரெண்டு வகை இருக்கு. எஸ்டாப்ளிஷ்டு பிளைண்டுன்னா யாரு? ஒரு 30-40 வயசுக்கு மேல, 20-25 வயசுக்கு மேல பார்வை போகுது இல்லையா, இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பிளைண்ட், அதாவது ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபனமான பார்வையிட்டவர்கள். ஏன்னா இவங்க அந்த வயசுக்கு பார்வை போற வயசுக்குள்ள தன்னுடைய நட்பு வட்டாரம் தன்னுடைய நட்பு வட்டம் அது இது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. இவங்களுக்கு வந்து போய் பார்வை போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் எல்லாருக்கும் அதை தான் சொல்றதும் உண்டு. அதாவது சைக்கலாஜிக்கல் எமோஷன், அது மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. உளவியல் உணர்வு மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். மற்றதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும், சரியா இருக்கும். இப்போ அன்எஸ்டாப்ளிஷ்டு பிளைண்டுன்னு வைங்க, 10 வயசுக்குள்ள பார்வை இழந்தவன் தனக்கென்று எந்த நண்பர் குழாத்தையும் அவர் ஏற்படுத்தி இருக்க மாட்டார். தனக்கான எந்த இதையும் அவர் வச்சுக்க மாட்டார், வச்சிருக்க முடியாது அவரால். அப்ப அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? இவன் பெருசாகி மேல வந்து ஒவ்வொருத்தரையா பிடிச்சி, இவன் தான் நட்பு பிடிச்சி சேர்க்கணும், ஒவ்வொருத்தரையா நட்பு சேர்த்துட்டு வரணும். அப்படி சேர்த்துட்டு வர்றது எவ்வளவு தூரம் பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனா அப்படிதான் வந்து சேர்த்து கொண்டு வரணும். அப்படி சேர்த்து கொண்டு வந்தா தான் அது வந்து மிகச்சிறப்பாக ஒரு இதாக கொண்டு வர முடியும். அப்போ இந்த தொடக்கத்துல இந்த நட்பின் விரிவாக்கம் தான் சமூக தொடர்பு. இந்த நட்பு தான் உங்களுக்கு சமூக தொடர்பை ஏற்படுத்தி தருது. அப்ப நட்புலயே பிரச்சனை வந்ததுன்னா சமூக தொடர்பு எங்கிருந்து வரும் உங்களுக்கு? அது பிரச்சனை ஆகும். இதுல ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, அது சொல்லாம எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அவர் சொல்லியிருந்தாருன்னா நமக்கு வெளிப்படையா சொல்லிட்டாருங்கிற இது இருந்திருக்கும். அதாவது என்னன்னா, சமூக தொடர்பு ஏற்படுறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நண்பர்களே, நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நத்திங் ஹேப்பன்ஸ் வித்வுட் இன்க்ளினேஷன். இதை நான் மனசில் வச்சுக்கேன். எந்த ஒன்றும் ஒரு கவர்ச்சி இல்லாம, அதாவது ஒரு காரணம் இல்லாம நிகழாது. அப்போ சமூக தொடர்பு ஏற்படுத்தணும்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு இன்க்ளினேஷன், ஒரு கவர்ச்சிகரமான விஷயம் இருக்கணும். ஒன்றும் நீ நல்லா பாடுறவனா இருக்கணும், அல்ல நல்ல பேச்சாளனா இருக்கணும், அல்லது செய்தி உங்ககிட்ட வந்தா செய்திகள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இது இருக்கணும். இப்படி ஏதாவது இருந்ததுன்னா தான் சமூகம் உன்னோடு தொடர்பு கொள்ளும். இல்லைன்னா சமூகம் தொடர்பு கொள்ள மறுக்கும். இதைத்தான் நான் முந்தைய உங்களுக்கு இன்னொரு உரையில சொல்லியிருக்கேன். நாம வந்து நார்மலா இருந்தோம்னா எல்லாரும் கண்டுக்காம போயிடும், அதுலேருந்து கண் தெரியாதவங்க சுத்தமா கண்டுக்காம போயிட்டே இருப்பான். அப்நார்மலா இருந்தா நம்மளை போட்டு மீசிடும், ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவோம். அப்ப நாம எப்படி இருக்கணும்? அப்நார்மலா இருக்கணும். மற்றவங்க நம்மளை அண்ணாந்து பார்க்குற மாதிரி நாம இருக்கணும். அப்பத்தான் நம்மோட அவங்க தொடர்பு கொள்ளும்,
அவங்க இது பண்ணவும் முடியும். அப்படித்தான் சமூக தொடர்பை ஏற்படுத்த முடியும். இது யதார்த்தமான நிலைப்பாடு. அப்ப இதைத்தான் அவர் வந்து குடும்ப உறவும் சமூக தொடர்புகளும் சொல்லி விளக்குறார். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் மிக தெளிவாக, மிக சுருக்கமாக பல இதுகளை வந்து அவர் விளக்கி சொல்லிட்டே போறார். இப்படியான ஒரு இதுலதான் அவர் சமூக வாழ்க்கைன்னு வந்த உடனே அவர் முக்கியமான இடத்துக்கு வர்றார். அதாவது மன உறவு சவால்களும் மதிப்புமிக்க இல்லறமும் அப்படின்னு ஒரு டாபிக் வர்றார். மன உறவு சவால்கள் அப்படின்னு வரும்போது இந்த டாபிக்கை வந்து நாம இங்க அவரு எழுதியிருக்கிறது சரி, ஆனா முருகேசனோ அல்லது யாராவது இதை வந்து ஒரு தனி ஆய்வா பெரிய அளவுல எழுதுனா மிக நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது அவ்வளவு பெரிய விஷயம். மன உறவுல ஏற்படுற சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பெண்களுக்கு எப்படி ஏற்படுதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சாதாரண மன உறவுல பார்வை உள்ளவர்கள் பார்வையற்றவர்களை மணந்து கொள்வது, பார்வையற்றவரும் மணந்து கொள்வது, எப்படி 2 வகையா இருக்கு. அப்போ இதுல மற்ற இதுவும் இருக்கு. அதாவது சில மாற்றுத்திறனாளிகளை பார்வையற்றவர்களை மணந்து கொள்வது, இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து எப்படியானதுன்னா இதை வந்து நாம பெரிய அளவுல பார்க்க வேண்டியிருக்கு. அத்வானின்னு ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். பூனே பிளைண்ட்மேன் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக பிரசிடண்டாகவும் இருந்தார். அவர் ஒரு பேப்பர்ல அவர் பிரசன்ட் பண்ண பேப்பர்ல ஒரு கருத்து வச்சிருந்தார். 1960களில் இது ஒரு சோசியல் டேபு, அதாவது சமூக தடையாகவே இருந்தது. பார்வையற்றவனை பார்வை உள்ளவர்கள் மணக்கக்கூடாது, மணக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதே இருந்தது. அப்படி ஒரு எழுதப்படாத தடைய அவங்க எல்லாருமே வச்சிருந்தாங்க. அப்ப அது இப்ப கொஞ்சம் மெல்ல மாறி, ஆனா இன்னமும் அந்த அந்த வேறுபாடு இருக்கு. அந்த அந்த வேறுபாடு அவங்களுக்குள்ள இருக்குதோ இல்லையோ, மற்றவங்க அந்த வேறுபாட்டை வந்து பெருசுபடுத்தி காட்டுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. எழுத்தாளர் உத்தம சோழன் என் வீட்டுக்கு வந்தார். பல ஆண்டுகளுக்கு என் வீட்டுக்கு வந்தவர், நான் கவிதை புக்கு கொடுத்தேன், எல்லாம் பார்த்தாரு, எல்லாம் படிச்சுட்டு இருந்தார். என் துணைவியாரை பார்த்து அவர் என்ன கேட்டாரு, அம்மா நீங்க செஞ்சது பெரிய விஷயமா அப்படின்னு. என் துணைவியார் அதை முற்றா மறுத்துட்டாங்க. மறுத்துன்னு சொன்னாரு. எல்லாரும் போல அவரும் பேராசிரியர் இருக்காரு, வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு. அவரும் நான் திருமணம் பண்ணி இதுல என்ன இருக்கு அப்படின்னு பொதுவாக கேட்டாங்க. அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் இல்லம்மா, நீங்க தியாகம்மா, நீங்க செஞ்ச தியாகம்மா அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். ஆனா அவருக்கு தெரியாத ஒரு ரகசியம் உண்டு. அதாவது என் துணைவியாரை நான் காதலித்த காலத்திலேயே அவங்ககிட்ட கேட்டேன், பார்வையற்றவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவங்களும் சாதாரணமா குடும்பம் நடத்துறாங்க. நீங்க தான் சாதாரணவங்களை விட நல்லாவே குடும்பம் நடத்துறாங்க. வாங்கின காசை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து குடிக்காம கூத்தடிக்காம நல்லா தானே குடும்பம் நடத்துறாங்க. அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னாங்க. இப்படி சொன்னதுனாலதான் நான் வந்து அவங்கள என் காதலை தொடர்ந்தேன். ஒருவேளை அவங்க
அவங்க ஐயோ பாவம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் காதலை அப்பவே கட் பண்ணிருக்கேன். யதார்த்தம் தான். ஏன்னா கருணையினால் வருவது எதுவும் நீடிக்காது, நிலைக்காது. அப்போ இங்க இவர் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அழகுறார். அவர் அழகும் போது இவர் ஒரு முடிவுக்கும் வர்றார். என்ன முடிவுன்னா, பார்வையற்றவர்கள் பார்வையற்றவர்களை மணப்பதே சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வர்றார் அப்படின்னு தோணுது. இது சரியா கூட இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்தி இன்னும் கொஞ்சம் நீளமா கொண்டு போய் யாராவது முயற்சி பண்ணா இதா இருந்திருக்கு. ஏன்னா இதுல பாலியல் உறவு கலந்துருக்கு. அந்த பாலியல் உறவை பற்றி எல்லாம் வந்து பேசப்படணும் தெளிவாக. நம் ஆட்களை பற்றி ஒரு ஆய்வு செய்யப்படணும். பொதுவாக நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆய்வுங்கிற பேர்ல எதையாவது சொல்லி நம்ம சமூகத்தில் நம்மளை பற்றி சொல்லிடுவானோ, அப்படியோ இப்படியோ நீங்க அப்படி இல்லை. ஆய்வுன்னு ஒன்று செய்யப்படணும். அது நேர்மையான சரியான ஆய்வா இருக்கணும். அந்த ஆய்வு நேர்மையா இருக்கிறதுக்கு நாம் ஒத்துழைக்கணும். அதுதான் சரியான முறையா இருக்கும். அப்ப அப்படியான ஆய்வு வந்து ஒண்ணு தேவைதான். ஏன்னா 1975 77 வாக்குல நான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலத்துல நண்பர்கள் சிலர் இளங்கலை ஆங்கில இலக்கியம் எல்லாம் படிச்சுட்டு இருந்த நண்பர்கள் எல்லாம் நான் கூடி பேசுவோம். நாங்கள் ரூம்ல உட்காந்து சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னா 1:30 2 மணி வரைக்கும் பேசுவோம் நைட்டில். பேசிட்டு அதுக்கப்புறம் தான் டீ குடிக்க போவோம். குடிச்சிட்டு வந்து அப்புறம் படுத்துவோம். அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ அந்த மாதிரி காலத்தில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் பேசிட்டு இருப்போம். அதில் இப்படி ஒரு சப்ஜெக்டும் வந்தது. இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்தபோது ஒரு நண்பர் என்ன சொன்னாருன்னா, பார்வையற்றவர்களை திருமணம் செய்வது சரி அப்படின்னு அவர் வாதிட்டார். அதுக்கு அவர் ஒரு லாஜிக் பண்ணார். அதாவது பார்வை உள்ளவர்களோட இருந்து கலவையில் இருக்கும்போது பார்வை உள்ளவர்களுடைய பார்வை எங்கெங்கோ போகும். அப்ப அவங்களுக்கு கவன சிதறல் ஏற்படும். ஆனா பார்வையற்ற 2 பேரும் கலவையில் இருக்கும்போது கவன சிதறல் ஏற்படாது. அது முழுக்க முழுக்க இதுலயே இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைத்தார். இது எவ்வளவு தூரம் உண்மை பொய்ங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணா தான் தெரியும். பலரை பேட்டி எடுத்து அது இதுவும் பண்ணா தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை மிக நுட்பமாக அவர் வந்து அதுல அடிக்கோடிட்டு பேசியிருக்கிறார். சிறப்பாகவே அந்த அந்த இதை பயன்படுத்தியிருக்காரு அந்த அத்தியத்தை. அது மாதிரி அது வந்து இதா இருக்கு. அடுத்தது அன்றாட பயணங்களும் அயற்சியூட்டும் அனுபவங்களும் இது நம்ம எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். ஏன் எல்லாருக்கும் ஏற்படுது? நான் கூட ஈரோடு மாடசாமி பத்தி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். தொடுகைக்கு கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டக்டர் டிரைவர்லாம் என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு இவர் சொல்ற மாதிரி சில பைசாக்கள் அவங்களுடைய பேட்டாவில் குறையுது. அது உண்மைதான். ஒரு ஆள் போனா 3 பைசா குறைஞ்சிடும். ஒரு பிளைண்ட் ஆயிடுச்சுன்னா 3 பைசா குறைஞ்சிடும் அவருக்கு. மற்றபடி டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மைதான். ஏன்னா சோசியல் வெல்ஃபேர் வந்து சமூக நலத்துறை வந்து அவங்களுடைய போக்குவரத்து துறைக்கு எத்தனை பாசு கொடுத்தாங்களோ அத்தனை பாசுக்கான காசை கொடுத்துருக்கு. எனவே அவங்களுக்கு எந்த நட்டமும் வராது. அப்போ இந்த 3 பைசாவுக்காகத்தான் இவர் வந்து அப்படி பார்வையற்றவங்க ஏறினா ஒரு இது பண்றது, கிண்டலாக இது பண்றது அல்லது அவமரியாதை இது பண்றது. இங்க ஒருத்தர் இருந்தார்
110B ஒரு பஸ் ஓடிட்டு இருக்குங்க. அதுல அவரு நடத்துனர். அந்த பேருந்துல நான் போன வரைக்கும் பார்த்திருக்கேன். அவர் வேலைக்கு வர்றதே டென்ஷன்ல தான் வருவார் போல. வீட்டுக்கு போற வரைக்கும் டென்ஷன்லயே இருப்பாரா, இல்ல வீட்லயும் டென்ஷன்ல இருப்பாரான்னு தெரியல. அவர் என்ன பண்ணுவாருன்னா, யாராவது பார்க்க அப்படின்னா, எங்க போகுது அப்படிம்பாரு. யாராவது பாசம் சொல்லாம டிக்கெட் காசை கொடுத்து டிக்கெட் கேட்டா, எங்க போறீங்க அப்படிம்பாரு. ஆக அவர் சொல்றது ஒரு வகையில சரி. ஏன்னா பாஸ் அகரிணை, அது எங்க போகுதுன்னு தான் கேட்க முடியும். இது காசு கொடுக்குற ஒரு ஆளு, அவர் அவர் உயர்திணை, அதனால அவர் எங்க போறீங்கன்னு தான் கேட்கணும். இப்படியான மனோபாவங்கள் நம்ம நடத்துனர்கிட்ட இருக்கு. இது நம்மளை மட்டும்தான் நடத்துனர் இப்படி பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்தியாவுல ஒவ்வொருத்தரும் ஒரு முதலாளி. பேருந்துல நடத்துனரும் ஓட்டுநரும் அவங்கவுங்க விமானத்துல முதலாளிகளான்னு நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் ஒரு அழுக்கு வேட்டியோட உழைச்ச உழைப்போட ஒரு வயசானவரோ ஒரு விவசாயியோ வந்து ஏறி சில்லறையில டிக்கெட் கேட்கும்போது சில்லறை இல்லைன்னு சொன்னா, டிக்கெட் இல்லாம ஏன் யார சாவுக்கிறாங்க கீழே இறங்குமா. அப்போ இது வந்து அவன் அங்க இதா இருக்கிறது. அடுத்தது வங்கியில போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுண்டருக்கு அந்த பக்கம், அந்த இருக்கைக்கு அந்த பக்கம் இருக்கிற அவர் வந்து அந்த வங்கியுடைய உரிமையாளர். இந்த பக்கம் இருக்கிற நாமெல்லாம் வந்து கஸ்டமர் எல்லாருமே வந்து பிச்சைக்காரங்க தான். அது ஒண்ணு. அதுல பார்வையிட்டவரும் இன்னும் கொஞ்சம் மோசமான விஷயம். அந்த வங்கியை பற்றி பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருக்காரு நூலாசிரியர். அந்த உணர்ச்சி வசத்தை அவர் அடுத்த வகுப்புல தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ இப்படியாக வந்து சமூகத்துல அவங்க வந்து இப்படிதான் இருக்காங்க. இன்னும் எத்தனையோ பேருக்கு ஏடிஎம் கிடைக்கல, எத்தனையோ பேருக்கு செக் புக் கிடைக்கல இருக்கு. இதனைக்கும் ரிசர்வ் வங்கி வந்து ஒரு இது அனுப்பிச்சிருக்கு, எல்லாருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கு. அந்த சுற்றறிக்கை வந்த பிறகும் அவங்களால திருந்த முடியுதான்னு தெரியல. இன்னமும் அப்படிதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கு. அப்போ இதை பற்றிலாம் அவர் வந்து கொஞ்சம் விரிவாகவே அந்த அத்தியாயத்துல எழுதியிருக்கார். இப்படியாக பல பல விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுனதுல அதிகாரத்தின் அதிகாரம் அப்படிங்கிறதான் நான் வந்து மிக முக்கியமான ஒரு தலைப்பா பார்க்கிறேன். ஏன்னா அதிகாரத்தின் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, தங்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற அந்த நினைப்புல எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் செய்யலாம்னு இருக்கலாம் அதிகாரி. அரசு ஆணை இருக்கும், ஆனா அவன் தரமாட்டான். நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம் இல்லையா, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காது. அது மாதிரி இந்த பூசாரி கிட்ட இருந்து எதையும் வாங்க முடியாது அற்ப சொற்பமா. அது அப்படித்தான் இருக்கு. இந்த அதிகாரத்தின் அதிகாரத்துல அவர் வந்து கண் இருக்கிறதுனால இவன் வந்து அதிகாரம், பார்வை இருக்கிறனால இவன் அதிகாரம் காட்டுறான் அந்த இது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இதை வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்டதுதான். இதை நான் வந்து என் நூல்ல வந்து புலனதிகாரங்கிற சொற்களை பயன்படுத்தி பண்ணிருக்கிறேன். அந்த சொற்களை பயன்படுத்தி தான் எழுதியிருக்கேன். அப்போ இந்த அதிகாரத்தின் அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக 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 ஒரு கொடூரமான நடவடிக்கை. அது இப்ப கூட அது இன்னும் கூட விட்டுருச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை, இன்னும் கூட இருக்கு. பாதிக்கப்பட்டவரும் இப்ப நம்ம கூட்டத்துல கூட இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து பார்வை இருக்கு, அந்த புலன் அதிகாரம் இருக்கு அவருக்கு. அதை வச்சுட்டு அவர் வந்து
அந்த புலன் இல்லாதவங்களை இது பண்றான். இது இவங்களுக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லாருக்கும் உண்டு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த புலன் அதிகாரம் உண்டு. என் நண்பர் ஒருத்தர் ஏதோ ஒரு சின்ன இதனால அந்த மணிக்கட்டு வரைக்கும் கையை எடுத்துட்டாங்க. கையை எடுத்துட்டாங்க. அவர் மணிக்கட்டு இல்லாம தான் இருக்கார். அவர் பாஸ்போர்ட்டுக்கு போறார். பாஸ்போர்ட்ல அவங்க கேட்க இதெல்லாம் கொடுத்துட்டு கூட இவருக்கு அறுவை சிகிச்சை நடந்த அந்த சான்றிதழ் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம உள்ள யாரையோ போய் பார்த்துட்டு வரேன்னு பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி இங்க முதல்ல கேட்டிருக்கு, அதுக்கு இதை கொடுத்துருக்குறாரு. இதை வாங்கிட்டு போய் உள்ள பார்த்துட்டு வந்து திருப்பி கேட்டு இதெல்லாம் சரி, இன்னொரு கை எங்கேன்னு எங்க யோசிச்சு பாருங்க. அவர் அந்த கை இல்லைங்கிறதுதான் வேற 2 கை சொல்றாங்க, அது இல்லைங்கிறதுக்காக இன்னொரு கை இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுறாரு. ஆனா அதெல்லாம் சரி, இன்னொரு கை எங்கேன்னு இது பண்ணலாம். இப்படித்தான். அதாவது நம்ம இதுல நம்ம இந்திய சூழல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, படிநிலையாக்கம் ஒரு பெரிய விஷயம். இந்த படிநிலையாக்கத்திலிருந்து நாம விடுபடாத வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப படிநிலையாக்கத்துக்கு நாம நம்ம சமூகங்கள் தயாரானால் ஒழிய இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. இப்படியாக அவர் பல இதை பற்றி பேசுறார். அவர் இருப்பும் இருத்தலில் மறுப்பும் பேசணும்னு எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம், என் துறையில நான் லீவு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஃபார்ம் எப்பவும் வரும் எல்லாருக்கும், எல்லா கல்லூரிகளுக்கும். அதாவது என்ன கேட்டு வரும்னா, கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு அல்லது தாள் திருத்துறதுக்கு, தேர்வுத்தாள் திருத்துறதுக்கான ஆட்களை கேட்கறதுக்காக எல்லாருடைய பயோடேட்டாவும் கேட்பாங்க. எல்லாருடைய சுய விவரமும் கேட்டு வரும். என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, என் பேரே போடாம அதில் அனுப்பிச்சிட்டார். அவன் அதுக்கப்புறம் என்ன பண்றான், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றாங்க, அது தனி கேள்வி, அது தனி பிரச்சனை. ஆனா இவர் அந்த துறையில நான் இருக்கிறேங்கிறது தெரிவிக்கணுமா இல்லையா? ஆனா நான் இல்லைன்னு சொல்லி அவர் அதுக்கு நான் இல்லாத மாதிரி அவர் காமிச்சிட்டார். இது இன்னொரு நண்பர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இது வெடிப்பு முடிஞ்சு போனோம்னு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அந்த ஆளு அப்படின்னு. நான் பொதுவா இப்படியான இடத்துல எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு குரல் ஒன்று வச்சிருக்கேன். அந்த குரலை தான் அடிக்கடி நினைச்சுக்குவேன். மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் விண்டு விடல் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். அப்படி நினைச்சிட்டு அவர் சொன்ன, விடுப்பா, அதாவது குறியுது அதாவது நடக்கும், விட்டுரு அப்படின்ட்டு. நான் நினைச்சு சண்டை போட்டுருக்கலாம். ஆனா அது துறையில ஒரு கசப்பா கடைசி வரைக்கும் அதிகமா இருந்துட்டு இருக்கும். அதனால நான் அதை தற்காலிகமா அதை தள்ளி வச்சுட்டேன். தள்ளி வச்சுட்டு அவரை இது பண்ணிட்டேன். அந்த இதைத்தான் இவர் இருப்பே மறுக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இது இந்தியன் இல்லை, உலக நாடுகள் முழுவதிலும் உள்ள போராட்டங்களுக்கு அடிநாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இருத்தலை மறுக்கிறாங்கிறது தான். அப்போ நமக்கான அங்கீகாரம் கிடைக்குது. நமக்கான அங்கீகாரம் இல்லைங்கும் போது அவன் எப்படி வாழ முடியும்? அப்ப அவங்களுக்கு என்ன தோணும், நம்ம இருத்தலை காட்டணும்னு தோணுமா இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை உலகெங்கும் இருக்கு, இங்கே எங்கேயும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. அது நமக்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கு. இதுதான் இந்த
இது அடுத்தது ஒரு வேடிக்கையான தலைப்பு அவர் சொல்லியிருக்கிறது, உதவாத உதவிகளும் உண்மையான உண்மையான தேவைகளும் நான் சொல்லியிருப்பார். சரி, இந்தியாவில் மட்டும்தான் நினைக்காதீங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்காதீங்க, உலகம் முழுவதும் இது இருக்கு. அமெரிக்காவில் 2 பார்வையற்றவர்கள் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட உட்கார்றாங்க. என்ன வேணும்னு வந்து கேட்குறான் வெயிட்டர். இவங்க மெனு சொல்றாங்க என்ன வேணும். அவன் அடுத்ததுன்னா என்ன வெயிட் அதுக்கு ஆர்டர் பண்ணாம அவன் சத்தம் போட்டு கேட்கலாம், who is there to pay for them அப்படின்னு கேட்கலாம். அவங்களுக்கு இங்க பே பண்றதுக்கு யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இதை கேட்டோம்னா 2 பேரும் எந்திரிச்சுங்கிறாங்க. எந்திரிச்சு பயங்கர சத்தம் வச்ச உடனே மேனேஜர் எந்திரிச்சு உடையாந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே அவன் வெயிட்டரை பிடிச்சி சத்தம் போட்டு இவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு அவங்களே காசு தருவாங்க, அவங்க வேற யாரும் காசு தர வேண்டியதில்லை அப்படின்னு சத்தமா சொல்லி எல்லாம் இது பண்ணி இது பண்றாரு. அப்ப இந்த அனுபவத்தை தான் இவங்க எழுதினார். அதாவது இவங்க சாப்பிட வச்சுட்டு ஒருத்தங்க முதல்ல போய் சாப்பிட்டு முடிச்சவங்க முதல்ல போய் அங்க சாப்பிட்டு இருக்காங்க, அந்த பிளைண்டுக்கு சேர்த்து காசு எடுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. இந்த அனுபவம் கூட எனக்கு செழிப்பா வரல. ஒரு பழக்காரமாட்ட போய் பழம் வாங்குறாரு. அந்த பழக்காரமாகத்துக்கு ஒரு காசு கொடுக்குறாரு. அந்த அம்மா காசெல்லாம் வேண்டாம் தம்பி, உங்கள்கிட்ட காசெல்லாம் வாங்கக்கூடாது. இவர் என்ன பண்றாரு, ஏம்மா நாங்க நல்ல சம்பளத்துல தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் தன் சம்பளத்தை எல்லாம் சொல்லி கேட்கிறார். அந்தம்மா, நீ ₹1,00,000 கூட சம்பளம் வாங்கு தம்பி, ஆனாலும் உங்கள்கிட்ட எல்லாம் நான் காசு வாங்கக்கூடாது, கடவுள்கள் பொறுக்காங்க. இப்படியாக, அதாவது ஒரு பார்வையற்றவனுடைய பிச்சை எடுக்கிற டப்பாவில் ₹5 நாணயத்தை போட்டா அவனுக்கு போட்டவனுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இந்தியாவில் இருக்கு. இந்த நம்பிக்கை இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சமத்துவமோ சமநோக்கோ எப்படி வரும்? அதை எப்படி இது பண்ண முடியாது. எனவே இந்த பிரச்சனையை அப்படித்தான் நாம பார்க்க வேண்டியது. இப்படி அவரு ஒவ்வொரு பிரச்சனையா ஆய்வு பண்ணி ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காரு. அதுல அவர் ஒரு அருமையான சாப்டர் கடைசியா கொடுத்திருக்காரு, நூலிழை அப்படின்ட்டு, மாற்றங்கள் அப்படின்ட்டு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, சென்னையில ரீடர்ஸ் ஃபோரம் அமைச்ச அண்ணன் நாராயணத்தை பற்றியும் அவங்களுடைய தோழியர்களை பற்றியும், அதை தொடர்ந்து SS கண்ணன் இவங்களுக்கு உதவுனதை பற்றியும் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கார். நான் என்னுடைய விமர்சனத்தில் எழுதியிருக்கேன். அதாவது தோழர் கண்ணன் இவங்களுக்கு உதவி செய்து கூட அவர் தன்னுடைய கைவசம் இவர்களை கொண்டு வரலையா, அல்லது இவர்கள் அவர்களுடைய பிடித்து போக மறுத்து விட்டார்களான்னு தெரியல. இது எப்படி ஆயினும் ஒரு சிறந்த அரசியல் நோக்கு உருவாக வேண்டிய இடத்துல அது உருவாகாம விட்டுருச்சு. அது ஒரு பெரிய இதுதான். இவர் தான் சார்ந்திருக்கிற சிஎஸ்சி இயக்கம்னு நினைக்கிறேன், அதை பத்தி கூட கொஞ்சம் எழுதியிருக்கார். அந்த இயக்கம் தொடர்ந்து அதன் தொடக்க விழாவுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்படி இருந்தும் அந்த இயக்கத்தை ஒரு அந்த இயக்கம் தொடங்கி இருக்க தேவையில்லை, அதெல்லாம் தொடங்காமலே அவங்களுடைய குறைகளை பூர்த்தி செஞ்சிருக்கலாம். அதுக்கு ஒரே வழி,
நான் ஏற்கனவே இருக்கிற சங்கத்திட்ட சொன்னேன், தயவு செய்து மாணவர்களுக்கு பல குறைகள் உண்டு. அப்படி குறைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்கவுங்க குறைகளை கேட்டு தீர்மானங்களை வாங்கி அதை ஒன்று சேர்த்து நீங்கள் மொத்தமாக சப்மிட் பண்ணுங்க அரசாங்கத்துக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மாணவர் அமைப்பு, மகளிர் அமைப்பு, இப்படியாவது தனித்தனி அமைப்புகளை உருவாக்குங்க அப்படின்னு நல்ல யோசனைன்னு சொன்னாங்களே தவிர நல்ல யோசனையை அவங்க செயல்படுத்தவே இல்லை. எனவே அதன் விளைவுதான் அவங்களா பொறுத்திருந்து பார்த்து அதை உருவாக்குனாங்க. அதை உருவாக்குறது கூட அடிப்படையில் வேறு சில காரணங்கள் இருந்தோன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா அப்படியான ஒரு இது உருவாக்கப்பட்டு வளர்ந்து இவர்கள்லாம் அதுல இருந்து உறுப்பினர்களாக இருந்து போராட்டங்கள்ல கலந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வேற வழி கிடையாது, போராடித்தான் ஆக வேண்டும். ஆனால் போராட்டம் மட்டுமே போதுமானதா அப்படின்னா இன்றைய சூழலில் அது போதாது. அதுக்கு மேல என்னவோ ஒண்ணு தேவைப்படுது. அந்த ஒன்றை நாம் அடைகிற வரைக்கும் போராட்டத்தையும் நடத்தணும், அந்த ஒன்றுக்கும் நாம முயற்சி செய்யணும். அதுதான் சரியான முறையா இருக்கும். அப்படிதான் லாபியை உருவாக்கி அதன் வழியாகத்தான் நாம செயல்பாட்டு முறையை நாம வலுப்படுத்தணும். ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இங்கிருந்து அடுத்த படியில் இருக்கிறோம் பார்வையற்றவர்களை விட அடுத்த உயர்படியில் இருக்கிறது யாரு? ஆர்த்தோ இருக்கிறாங்க, லேம் இருக்கிறாங்க. அப்ப அவங்களால சரவணமணியன் கேட்கிற மாதிரி ஐ டு ஐ கான்டாக்ட் ஏற்படுத்த முடியும் தானே? அப்ப ஐ டு ஐ கான்டாக்ட் ஏற்படுத்த முடியறவங்க வெற்றி பெறுவாங்களா? அவங்க முகத்தை பார்க்காமல் அல்லது அவங்க முகத்தை பார்க்க முடியாமல் அவர் கண்களையோடு கண்களை கண்களால் பார்க்க முடியாதவங்க பேசுறவங்க உயர்ந்த நிலைக்கு வர முடியுமா? இது கேள்வி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அவர் நிறைய இடம் கொடுத்திருக்கார். இந்த கேள்விகள் எல்லாம் வாசிக்கிறவங்களுக்கு பல பல கேள்விகளை உருவாக்கும். அதுக்கு பல எழுதணும். அவரும் அதான் சொல்லியிருக்காரு, இன்னும் பல நூல்கள் வரணும், பலர் எழுதணும் அப்படின்னு இருக்கிறார். அவருடைய ஆசை நிறைவேறும், பலர் எழுத ஆரம்பிப்பாங்கன்னு நானும் நம்புறேன். அப்படியான ஒரு அமைப்பு சூழல் வரும் அப்படின்னு நானும் நம்புறேன். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.